வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மோல்டிங் வந்து பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இது அம்மா கையையும் என் கையும் வந்து வச்சு பண்ணியிருக்கேன். அவ்வளவு அழகாக வந்திருக்கு. ரேகை கொண்டு சூப்பராக வந்திருக்கு. என்னோடய நரம்பு கொண்டு செமையாக தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட் மோல்டிங் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையான ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்மை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா currency.com. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் ஈஸியாக சைன்அப் வந்து பண்ணிக்கலாம். அதுபோக இதில் வந்து 2000க்கு அதிகமான கிரிப்டோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் வந்து பிட்காயின்ஸ், டோகாயின்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கடுத்து இதில் வந்து கோல்டு, சில்வர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் உள்ள ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், டெஸ்லா இந்த மாதிரியான ஷேர்ஸ் தான் இருக்கும். அதுபோக கமிஷன் வந்து இவங்க கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதுபோக 24/7 கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. அதுபோக இதில் வந்து டெமோ அக்கௌண்ட் இருக்கும். டெமோ அக்கௌண்ட்டில் வந்து எல்லாமே ஃப்ரீ மணி தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணி பழகிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். currency.comல என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு $100 வரைக்கும் டோக்கனைஸ்டு ஸ்டாக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 வரைக்கும் டோக்கனைஸ்டு ஸ்டாக்காக வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் மோல்டிங் பவுடர் வந்து தேவை. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் வாங்கிக்கோங்க. இது வந்து பாருங்கள், என் கலர் வந்து பாருங்கள், லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் கலந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன நார்மல் பவுடர் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இது 450 கிராம் வந்து நான் வாங்கினேன். சரி ஓகே, இதுக்கு அடுத்து வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளீன் கண்டெய்னர் வந்து ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 கப் போட்டோம் அப்படின்னா 2 கப் அளவு வந்து தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்பீடாக வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே கலக்கணும். அதுக்கடுத்து கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளக்க வந்து வைக்கணும். அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 2 to 3 நிமிஷம் வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா செட் ஆயிரும். அதுக்கடுத்து கையை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம கேஸ்டிங் பவுடர், அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த மாதிரி சிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்து கலந்து அந்த கலவையை ஊற்றிட்டு அது வந்து செட் ஆனதுக்கு அடுத்து எடுக்க போகிறோம். இந்த இதுதான் ப்ராசஸ் இதில். ஸோ இதை தான் வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று இதில் வச்சுட்டு அம்மா கையையும் இதையும் வந்து வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் மோல்டிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி அம்மாவோட ஹேண்டையும் என் ஹேண்டையும் சேர்த்து வச்சு தான் வந்து மோல்டு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து அம்மா கையை வந்து நான் வந்து பிடிச்சி அப்படியே வந்து மெதுவாக உள்ளக்க வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த இதை வந்து மோல்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரி ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக கையை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மோல்டிங் பவுடரை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வந்து போட போகிறோம். இதில் நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் சின்ன ஹோலாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே அளவு வச்சு போடுங்க. அளவு வைக்காமல் வந்து போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இதாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் அளவு வச்சு தான் போட போகிறேன். ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 கப் இல்லைன்னா 3 கப் அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் 1 கப் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1 கப் வந்து இந்த லெவலுக்கு வந்து எடுத்துருக்கோம், 3/4 கப் அளவு. அதே மாதிரி 3/4 கப் அளவு வந்து 2வது கப் வந்து நான் போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம 2வது கப்பையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 கப் அளவு வந்து போட்டிருக்கோம். இப்போ 3வது கப்பு ஒரு 1/2 கப் அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இதில் செட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான். கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம இது பண்ணி ஆகணும். இப்போ வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்து தண்ணி தான் ஊற்ற போகிறோம். நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஊற்றின உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி ஓகே, இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றுறேன். இந்த மாதிரி ஒரு இது கிண்டுறதுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 3 பவுல் அளவு சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையை வந்து இது எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் வந்து எண்ணெயை பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து எண்ணெய் கடைசி உடனே தேய்ச்சிக்கிடுவேன். சரி ஓகே, இப்போதைக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இப்போ கையில் ஃபுல்லாக எண்ணெயை நான் தேய்ச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ரைட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். வாங்கம்மா, வாங்க சீக்கிரம். இப்போ நானே அம்மாவும் கையை அந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதில் வந்து முக்கிக்கிறோம். இவ்வளோதான், போதுமா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இறுகிருச்சு. எப்படி இறுகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தொட்டு பார்க்குறேன். நல்லா அந்த சிலிக்கான் ஜெல் அளவுக்கு வந்து நல்லா வந்துருச்சு, சாஃப்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இறுகிருச்சு அப்படின்னா சரியாயிரும். நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே எடுக்கலாம். அப்புறம் சரி, லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. லைட்டாக அடுத்த சைடு இப்போ ஷேக் பண்ணியாச்சு. அப்படியே மெதுவாக நாங்கள் எடுத்துடுறோம் கையை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த இது வந்துருச்சு. உள்ளக்கு அந்த பீசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம தனித்தனியாக வந்து எடுத்துடலாம். நம்ம இந்த இதனால் தேவையில்லாதது அவ்வளோதான். நம்மளுக்கு மோல்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக கைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கைக்கு வந்து அப்படியே நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த லெவலுக்கு வந்து அப்படியே இருக்குது. மெதுவாக எடுத்துருக்கோம் நம்ம. சரி, ஓகே. இதை வந்து மேலே வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இந்த கப்பை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கேற்ற அளவு வந்து போட்டு தண்ணி ஊற்றி, இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் செட்டிங் டைம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சரி, இந்த லெவலுக்கு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் போதுமானது தான். சரி, ஓகே. இதில் வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இதுலேயும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உடனே இதுவும் கட்டி சேரும். ஸோ அதனால் வந்து இதை உடனே ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து சிமெண்ட்டு கூட ஊற்றணுன்னா கூட ஊற்றிக்கலாம். ஆனால் என்ன, சிமெண்ட்டுனா ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும். இதையும் நம்ம ஸ்ட்ராங்காக பத்திரமா வச்சுருக்க தான் போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே இந்த மோல்டில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படியே மெதுவாக வந்து ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் நீங்கள் கலக்கணும். நீங்கள் கட்டியாக கலந்தீங்க அப்படின்னா அந்த மோல்டில் உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து பர்டிகுலராக போகாது. ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த லெவலுக்கு வந்து ஊற்றிருக்கோம் அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து அடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த எல்லா இடமும் வந்து போகணும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து அந்த பபுள்ஸ்லாம் மேலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்து. நம்ம வந்து இந்த மோல்டிங் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து ஊற்றிட்டோம். கொஞ்சம் கரெக்டாக சமமாக இருக்கிற மாதிரி மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மேலே வரைக்கும் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம செட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் வந்து செட் ஆயிரும். சரி, ஓகே. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வந்து விட்டுடலாம். விட்டதுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு ஹேண்ட் மோல்டிங் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வெயிட் பண்ணி விட்டுட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தொட்டு பார்த்தா பாருங்கள், நல்லா கல் கணக்காக வந்து வந்துருச்சு. ஒட்டலை, கொஞ்சம் நல்லா கல் கணக்காக வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கிறது இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்குது. டச் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பீயுது ஒரு மாதிரி. இதை நம்ம பிச்சு தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட்டு தான் ஆகும். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து எடுக்கும் போல வந்து பாருங்கள், அது தனியாக கல் கணக்காக வந்து தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. இதை வந்து நம்ம அப்படியே கவுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து சூப்பராக வந்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து தொட்டு எடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வருது. அப்படியே ரப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ண முடியாது. இதை தனியாக வந்து எடுக்க தான் முடியும். அப்படியே மெதுவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எதாவது கத்தி இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணியே வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து அது கீழே எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு இப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து மோல்டு வந்து வந்திருக்குன்னு. அப்படியே இதாக இருக்குது பாருங்கள். கை அப்படியே விரல் தெரியுது. சூப்பர். அப்படியே கையே வந்துருச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நம்ம வந்து அதுக்கடுத்து செதுக்கணும் நம்ம அந்த இதுக்கேற்ற மாதிரி. ஓ சூப்பர், அப்படியே கை வந்திருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து அந்த இதில் உள்ள சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் எடுத்துடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் மோதிரம் போட்டிருந்தேன், அந்த மோதிரம் இருக்குது இதில்.
அம்மாவோட மோதிரமும் உள்ளக்க தெரியுது. சூப்பர், அப்படியே அழகாக இருக்குது, என்னாலே நம்ப முடியல, அந்த லெவலுக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக செதுக்கி விட்டுக்கலாம். தேவையில்லாத பீசஸ் எல்லாம் மெதுவாக எடுத்துடலாம். அதுக்கடுத்து இந்த உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா, இதையும் நம்ம வந்து அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்துடும். மெதுவாக நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த சிலிக்கானில் அந்த ரப்பர் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறேன். இந்த மோல்டிங் பவுடர் வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து அதுக்கு நடுவில் உள்ள இதெல்லாம் எடுத்துட்டோம். செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. உங்கள் அம்மா அப்பா அந்த உங்களோட கையனா மோல்டு வந்து பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போனாலும் பார்க்குறப்ப நல்லா உங்களுக்கு ஃபீலிங் வந்து பழைய காலத்து இதை வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இது வந்து என்றைக்குனாலும் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வந்து எடுத்து தரும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம். நம்ம போட்ட மோதிரம் கொண்டு வந்து நல்லா வந்து விழுந்திருக்கு. அம்மாவோட மோதிரம் உள்ளக்க தெரியும் பார்த்திங்களா, அதுக்கடுத்து என்னோடய மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கு இன்னும் பெயிண்டிங் வந்து கொடுக்குன்னா கொடுத்துக்கோங்க. பெயிண்டிங் வந்து நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக அந்த மாதிரி விட்ருங்க. ஒரு கைக்கு வந்து பிளாக் இல்லைன்னா ஒரு கைக்கு வந்து ஒயிட், இந்த மாதிரி இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இருந்தாலே பெட்டராக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விட்டுறலாம். இது வந்து இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா இறுகிரும். இப்போதைக்கு நல்லா அந்த இதாக இருக்குது. நம்ம வந்து இந்த டயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வந்து கொஞ்சம் அந்த ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சுரண்டி வந்து பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸை வந்து அழகாக எடுத்துடலாம். எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நீட்டாக வந்துடும். ஸோ அதனால தான் அவ்வளோதாங்க. இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து நிறையா ஸ்டாச்சு பண்ணுற வீடியோனா போட்டிருக்கோம். அந்த வீடியோனா பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.